அவர் வருவார், ராகுல் காந்தி இங்கேருந்து அங்கே வந்து நடைபயணம் போவார், கட்சி நடத்த மாட்டார். அந்த அம்மா வருவாங்க, பிரியங்கா காந்தி அப்படியே வேன்லேயே போய் டாட்டா காமிச்சிட்டு அந்த அம்மா போயிடுவாங்க. கட்சி உட்காந்து ஒரு ஸ்டேட்டில் என்ன பிரச்சனை ஏதுன்னு யார் பார்க்கணும்? பிரியங்கா காந்தியோ ராகுல் காந்தியோ வந்து பார்க்கணும்ல. நம்ம திமுகவை இன்றைக்கி சொல்கிறோம், உதயநிதி வந்துட்டார், அதுக்கு அப்புறம் இன்பநிதி வராரு எல்லாம் சொல்கிறோம். ஆனால் எல்லாரும் உழைச்சிட்டு தானே வராங்க, சும்மா வரலையே. திமுகவில் தளபதி ஸ்டாலின் வந்தாருன்னா அவருடைய உழைப்பு அளப்பாரியாது. நீ தளபதி அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இந்த கட்சியை சிந்தாமல் சிதறாமல் வழி நடத்திட்டு போகிறாரு. காங்கிரஸுக்கு இங்கே அடிமட்டத்தில் பேஸ் இல்லைன்னு சொல்ல வரேன். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இயக்கத்து பேர் இயக்கத்துக்கு வந்து பேஸ் இல்லாமல் போயிடுச்சு. காங்கிரஸ் பேஸ்லெஸ் இயக்கமாக இருக்குது. அப்படியே இருந்தாலும் செல்வ பிறந்தவங்க வாயை திறக்க மாட்டேன். திமுகவோட கைக்கூலியாக செயல்படுறாரு செல்வ. மொத்த கட்ட பஞ்சாயத்து திருமாவளவன் இருக்கும்போது கட்ட பஞ்சாயத்து பண்ணவர் தான். அதனால தான் வெளியேறினார். திரும்ப இங்கேயும் வந்து அதே தான் பண்ணுறாரு, காங்கிரஸ் பேர் இயக்கத்தை கையில் வச்சுக்கிட்டு. அதனால் தளபதி ஸ்டாலின் பார்த்தார், இவங்களுக்குலாம் கரெக்டாக ஏவா வேலை கூப்பிட்டாரு, நேராக கூப்பிட்டாரு. இவங்களெல்லாம் நீ பார்த்துக்கா, ஏவா வேலை நீ திருமாவை பார்த்துக்கா, சரிப்பா நேரு நீ செல்வ பிறந்தங்க பார்த்துக்கா, கம்யூனிஸ்டுக்காரனை இவரை கூப்பிட்டு துரைமுருகனை கூப்பிட்டு எப்பா நீ கம்யூனிஸ்டுக்காரனை பார்த்துக்கன்ட்டாங்க. அவ்வளோதான், 3 பேரை கூப்பிட்டு அந்த 3 பேர் சொல்கிறது தான். இங்கே எப்படி பிஜேபி அதிமுகவை விழுங்குதுன்னு திமுக காரங்களும் விசிக தலைவர் அண்ணன் திருமாவளவனும் சொல்கிறாங்கல்ல, அதே வேலையை தான் காங்கிரஸை திமுக மெல்ல மெல்ல விழுங்கி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கும் அறிவிக்கப்படாத இன்னைக்கு போக்குவரத்து துறை இவர்கிட்ட இருக்குது. யார்கிட்ட? சிவசங்கர், அரியலூர் சிவசங்கர்கிட்ட. ஆனால் அவர் கையெழுத்து மட்டும் தான் அவர் போகிறோம். ஒரு டிரான்ஸ்ஃபர் கூட அவரால் போட முடியாது செந்தில் பாலாஜி இல்லாமல். அவர் கையெழுத்து போடும்போதே பயப்பட மாட்டார் செந்தில் பாலாஜி. இப்போ யாரோ ஒருத்தர் கையெழுத்து போகிறதுக்கு யாரோ மண்டபத்தில் பாட்டு எழுதி கொடுத்து அதுக்கு பரிசு வாங்குறதுக்கு போது இன்னும் தைரியமாக தப்பு பண்ணுவார். 10 ரூபா பாலாஜி இப்போ 20 ரூபா பாலாஜியாக மாறிட்டாருன்னு தான் சொல்கிறாங்க எல்லாருக்கும். வீல் சேரில் இப்படி சாஞ்சின்னு இப்படியே நடிச்சு வந்து சிவாஜி கணேசன் இவரோட இருந்தால் தூக்க மாட்டேன் செத்துருப்பா செந்தில் பாலாஜி. அப்படி தானே நடிச்சிங்க, அப்படி தானே கோர்ட்டில் ஐயோ இவர் வந்து ஜெயிலில் போட்டால் செத்துருவார், ஹார்ட் அட்டாக் நெஞ்சை பிடிச்சின்னு அவர் யாரையும் பிடிச்சின்னு தானே இருந்தீங்க. இப்படி எப்படா ஓடுறீங்க, எப்படி நடக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு கோர்ட்டு கவனிக்கலான்னு தெரில. நீங்கள் சொன்னீங்க நாட்டில் வந்து செந்தில் பாலாஜி மாதிரி யாரும் உழைக்கலன்னு. அண்ணன் சேகர் பாபு அண்ணன் கால் தூசு கூட செந்தில் பாலாஜி வரமாட்டார். ரியல் ஒன் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீலகிரியில் பேசும்போதுதான் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளேயே பெரிய அளவில் ஒரு மோதல் போக்கு கலகம் உருவாகி விட்டது. காரணம் என்ன அப்படின்னா, காங்கிரசுடைய டெல்லி மேலிட பொறுப்பாளர் அவர்கள் 117 தொகுதிகள், அதாவது பாதி தொகுதியில காங்கிரசுக்கு கொடுக்கணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிற பேச்சுக்களை முன் வச்சிருக்காங்க. சோ இந்த அடிப்படையில் 2 பேருக்கும் இடையிலேயே ஒரு மோதல் போக்கு நிலவுகிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? நாங்கள் ஒரே விஷயம் பண்ணுங்க. இப்போ தாவாக்க விஜய் கிட்ட ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொல்லுங்க, ஏற்றுக்கிறோம். சீமாங்கிட்ட ஒரு கூட்டம் தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள், ஏற்றுக்கலாம். திமுகவில் இருக்கிறான்னு சொல்லி ஏற்றுக்கிறோம். அதிமுக இருக்கிறான்னு சொல்லி ஏற்றுக்கலாம். காங்கிரஸுக்கு தொண்டனே இல்லாமல் வர இருக்கிற மொத்த பேருமே தலைவனாக தானே இருக்கிறான். முன்னாள் தலைவர், என்னால் தலைவர் தான் இருக்கிறான். தொண்டனே இல்லாத இவங்க போய் திமுக எப்படி பாருங்க. திமுக 20 சீட்டு கொடுக்குறதே பெரிய விஷயம் தானே. காங்கிரஸுக்கு திமுக 20 சீட்டு கொடுக்குறதே பெரிய விஷயம் தான் சொல்ல வரேன் நான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் தலைவர் KS அழகிரியை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் வந்து சாட்டை முழுவதையும் எடுத்துக்கிறாங்க, சக்கே தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இவங்களே ஒரு சக்க காங்கிரஸ்காரங்களே ஒரு சக்க பசங்க. இவங்களுடைய செயல்பாடு எங்கே இருக்குது? அவர் வருவார், ராகுல் காந்தி இங்கேருந்து அங்கே வந்து நடைபயணம் போவார், கட்சி நடத்த மாட்டார். அந்த அம்மா வருவாங்க, பிரியங்கா காந்தி அப்படியே வேன்லேயே போய் டாட்டா காமிச்சிட்டு அந்த அம்மா போயிடுவாங்க. கட்சி உட்காந்து ஒரு ஸ்டேட்டில் என்ன பிரச்சனை ஏதுன்னு யார் பார்க்கணும்? பிரியங்கா காந்தியோ ராகுல் காந்தியோ வந்து பார்க்கணும்ல. நம்ம திமுகவை இன்றைக்கி சொல்கிறோம், உதயநிதி வந்துட்டார், அதுக்கு அப்புறம் இன்பநிதி வராரு எல்லாம் சொல்கிறோம். ஆனால் எல்லாரும் உழைச்சிட்டு தானே வராங்க, சும்மா வரலையே. திமுகவில் தளபதி ஸ்டாலின் வந்தாருன்னா அவருடைய உழைப்பு அளப்பாரியாது. இன்றைக்கி தளபதி அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இந்த கட்சியை சிந்தாமல் சிதறாமல் வழி நடத்திட்டு போகிறாரு. இப்போ அதிமுக மாதிரி நாளாக உடஞ்சி கிடைக்கலையே, அதுக்கு சொல்ல வரேன். அது மாதிரி காங்கிரஸுக்கு இங்கே அடிமட்டத்தில் பேஸ் இல்லைன்னு சொல்ல வரேன். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இயக்கத்து பேர் இயக்கத்துக்கு வந்து பேஸ் இல்லாமல் போயிடுச்சு. காங்கிரஸ் பேஸ்லெஸ் இயக்கமாக இருக்குது. அப்படியே இருந்தாலும் செல்வ பிறந்தவங்க வாயை திறக்க மாட்டேன். திமுகவோட கைக்கூலியாக செயல்படுறாரு செல்வ. இது யார் பேசணும்? முன்னாள் தலைவர் KS அழகிரியா பேசணும் இந்த வார்த்தையெல்லாம். இருக்கிறதா இவருக்கு ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துன்னு மணல் கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட் எடுத்துன்னு இவர் பாரு திமுகவை இந்த பக்கம் புகழ் பாடுறாரு, இந்த பக்கம் அண்ணன் திருமாவளவன் கூட்டணியில் அவர் ஒரு பையர் வைப்பிங்கன்னு அவர் ஒரு பக்கம் புகழ் பாடுறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் செல்வ பெருந்தகை குறித்த விமர்சனத்தை முன்வைக்கும் போது ஒட்டு போட்ட சட்டை அப்படிங்கிறாரு. பல கட்சிகள் தாவி வந்தவர் தான் செல்வ பெருந்தகை. அதுதாங்க தாவி வட்டம் தாவாம வட்டங்க. முதல்ல திராவிட முன்னேற்ற கட்சி அடிப்படையில் நல்லது செய்தால் ஆதரிக்கணும், கெட்டது செய்தால் எதிர்த்து போராட்டம் பண்ணணும்.
இவன் எதுவுமே செல்வத்தரம் இப்போ பண்ணுறது இல்லை. எல்லா கான்ட்ராக்ட்லையும் இப்போ செல்வத்தர பெருந்தைக்கு பங்கு போகுது. மொத்த கட்ட பஞ்சாயத்தும் திருமாவளவன்கிட்ட இருக்கும்போது கட்ட பஞ்சாயத்து பண்ணவர் தான். அதனால தான் வெளியேறினார். திரும்ப இங்கேயும் வந்து அதே தான் பண்ணுறாரு, காங்கிரஸ் பேர் இயக்கத்தை கையில் வச்சுக்கின்னு. அதனால தளபதி ஸ்டாலின் பார்த்தார், இவனுங்களுக்குலாம் கரெக்டாக ஏவா வேலை கூப்பிட்டாரு, நேராக கூப்பிட்டாரு. இவனுங்களெல்லாம் நீ பார்த்துக்கா, ஏவா வேலை நீ திருமாவை பார்த்துக்கா, சரிப்பா நேரு நீ செல்வ பெருந்தைக்கு பார்த்துக்கா, கம்யூனிஸ்டுக்காரனை இவரை கூப்பிட்டு துரைமுருகனை கூப்பிட்டு எப்பா நீ கம்யூனிஸ்ட்காரனை பார்த்துக்கிட்டாங்க. அவ்வளோதான், 3 பேரை கூப்பிட்டு அந்த 3 பேர் சொல்கிறது தான் இங்கே எங்கே நடக்குது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிகளுக்கு ஒவ்வொரு ஹெட்டு மாதிரி ஒரு தடவை திமுகவில் போட்டாங்க. தீனி போடுறதுக்கு சப்ளை அண்ட் சர்வீஸ் பார்க்கறதுக்கு அவங்க கையில் அந்த பொறுப்பை கொடுத்துட்டாங்க. இதில் எங்கே அவங்க வாய் திறக்க போகிறாங்க, எங்கே போராட்டம் நடத்த போகிறாங்க. கம்யூனிஸ்ட்காரன் உண்டி குள்ளி கட்சி பண்ண காலம்லாம் போயிடுச்சு. இப்போ ரைட் லாயில் ஒரு தொகுதிக்கு 10 கோடின்னு பணம் வாங்கி கட்சி நடத்துறானுங்களே. இப்போ கரூர் காங்கிரஸ் திமுக இடையில ஒரு மோதல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கரூர் நகர காங்கிரஸ் உடைய மகளிர் அணி தலைவி கவிதா அப்படிங்கிறவங்க வந்து திமுக இணைஞ்சிருக்காங்க செந்தில் பாலாஜி மூலமாக. ஜோதிமணி கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. கூட்டணி தர்மம் 2 கட்சிகள் மட்டத்திலையுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இதுதான் சீட்டு பங்கீட்டுலேயே அது மாதிரி நடந்துக்கலையேங்க. சீட்டு பங்கீட்டு கொடுத்ததுல சேர்மன் இதெல்லாம் உள்ளாட்சி ஊராட்சி தேர்தலே அவங்க வந்து அது மாதிரி யோகியமாக நடந்துக்கலையே திமுக. இங்கே எப்படி பிஜேபி அண்ணா திமுகவை விழுங்குதுன்னு திமுக காரங்களும் விசிக தலைவர் அண்ணன் திருமாவளவனும் சொல்கிறாங்கல்ல, அதே வேலையை தான் காங்கிரஸை திமுக மெல்ல மெல்ல விழுங்கி கொண்டு இருக்கிறது. இதுக்கு உதாரணம் தான் நகர மகளிர் அணி செயலாளரை செந்தில் பாலாஜி தூக்கின்னு போயிட்டார். கூடயே இருக்கிறாங்க, அந்த கட்சியில் கூட்டணியாக இருக்கிறாங்க. நம்பிக்கை துரோகம், ராஜ துரோகம் இதெல்லாம் எப்படி செய்கிறாரு செந்தில் பாலாஜி? அதை விட கொடுமை அண்ணன் திருச்சி சிவா வந்து பெரிய மூத்த தலைவர் காங்கிரஸ் இதில் திமுகவில் துணை பொதுச் செயலாளர் வேறு. புரோட்டோகால் பிரகாரம் அவர் வந்து நாடாளத்தில் என்னமோ இருக்கார் திருச்சி சிவா. அவர் வரும்போது இவர் பேசிகிட்டு இருக்காரு. எப்படி புரட்சி தலைவர் வரும்போது எப்படி கூட்டம் அலப்பாரி எல்லாரும் ஏந்து நிற்பாங்களோ கலைஞர் பேசி அதே மாதிரி ஏந்து நிற்கிறாங்க செந்தில் பாலாஜி பார்த்து. இந்த கட்சியில் என்ன அண்ணா திமுகவுக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா? இல்லை திமுகவுக்கு வந்த சோதனையா திருச்சி சிவாவுக்கு வந்த சோதனையா? திமுகவுக்கு வந்த சோதனை தான். சீனியர் லீடருங்களாம் இதுதான் புலம்புறாங்க. அண்ணன் துரைமுருகன் புலம்புனா அது வந்து காதலை வாங்கிக்க மாட்டார் தளபதி ஸ்டாலின். கண் கூட திருச்சி சிவாக நேரு புலம்பி பார்த்தாரு, இந்த மகேஷ்லாம் போட்டு என்ன அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொல்லி அவர் புலம்பி அதையும் காதலை வாங்கிக்கல மேலிடம். இப்போ நேற்று கண் கூட இவர் வராரு, ஒரு முதலமைச்சர் வரா மாதிரி எல்லாம் எழுந்து நிற்கிறாங்க. செந்தில் பாலாஜிக்கு செல்வாக்கு அதிக அளவில் இருக்கிறது, திருச்சி சிவாக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செந்தில் பாலாஜி மக்களை சம்பாரிச்சு வச்சிருக்காரு. மக்களை எங்க சம்பாதிச்சு வச்சுக்கிறேன், நல்லா போட்டி கொடுக்குற பணம் வாங்குறான்னு எல்லா கட்சிக்காரனும் ஒன்று ஏந்து நிற்கிறான். நீ கொள்ளடிக்கிற இன்னைக்கும் அறிவிக்கப்படாத இன்னைக்கு போக்குவரத்து துறை இவர்கிட்ட இருக்கு. யாருக்கிட்ட? சிவசங்கர் அரியலூர் சிவசங்கர். ஆனால் அவர் கையெழுத்து மட்டும் தான் அவர் போகிறோம். அவர் ஒரு டிரான்ஸ்ஃபர் கூட அவர்களால் போட முடியாது செந்தில் பாலாஜி இல்லாமல். அதே மாதிரி முத்துசாமி அண்ணங்கிட்ட மதுவிலக்கு 1020 இருக்குது. அவராலையும் ஒரு கையெழுத்து அவர் நினச்சா ஒரு பியூனை கூட அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. எல்லாமே செந்தில் பாலாஜி. அவர் கையெழுத்து போடும்போதே பயப்பட மாட்டார் செந்தில் பாலாஜி. இப்போ யாரோ ஒருத்தர் கையெழுத்து போகிறதுக்கு யாரோ மண்டபத்தில் பாட்டு எழுதி கொடுத்து அதுக்கு பரிசு வாங்குறதுக்கு போது இன்னும் தைரியமாக தப்பு பண்ணுவார். 10 ரூபா பாலாஜி இப்போ 20 ரூபா பாலாஜியாக மாறிட்டாருன்னு தான் சொல்கிறாங்க எல்லாருமே. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா 30 விழா பெரிய அளவு பிரம்மாண்டமான ஒரு மாநாடாகவே கரூரில் நடத்தி காமிச்சிருக்காரு செந்தில் பாலாஜி. ஏன்னா சிஎம் அவர்களே பெரிய அளவில் செந்தில் பாலாஜியை பாராட்டி பேசியிருந்தாங்க. நான் உங்களுக்குலாம் ஞாபகம் தான் இல்லை தெரியல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கணும் சரியா. அப்படியே வீல் சேரில் இப்படி சாஞ்சின்னு இப்படியே நடிச்சு வந்து சிவாஜி கணேசன் உயிரோடு இருந்தால் தூக்க மாட்டி செத்துருப்பா செந்தில் பாலாஜி. அப்படி தானே நடிச்சிங்க, அப்படி தானே கோர்ட்டில் ஐயோ இவர் வந்து ஜெயிலில் போட்டால் செத்துருவார், ஹார்ட் அட்டாக் நெஞ்சை பிடிச்சின்னு அவர் யாரதோ பிடிச்சின்னு தானே இருந்தீங்க. இப்படி எப்படா ஓடுறீங்க, எப்படி நடக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு கோர்ட்டு கவனிக்கலான்னு தெரில. அதுக்கு பெயிலில் இருக்காரு. அந்த பெயிலுக்கு வாங்கும்போது என்னென்ன ஆக்ஷன் விட்டீங்க, என்னென்ன ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தீங்க, எப்படிலாம் காவேரியில் படுத்தீங்க, எப்படிலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தீங்க, இப்படி வீல் சேரில் அப்படியே சாஞ்சின்னு இந்த நடிப்பு எங்கேருந்துடா வருது திமுக காரங்களை பார்த்து நான் கேட்குறேன். எப்படிதான் ஒரு முதலமைச்சர் ஒரு குற்றவாளி கைதியை போய் பார்க்க போகிறார் குடும்பத்தோட ஹாஸ்பிட்டலில், இதெல்லாம் தப்பு இல்லையா? இல்லை செந்தில் பாலாஜி கட்சிக்காக தீவிரமாக உழைக்கிறாங்க. மற்ற சீனியர்களாக இருந்தாலும் திமுகவில் அவர்களை தாண்டி செந்தில் பாலாஜி கடினமாக உழைக்கிறாரு. மற்றவங்க பெரிய அளவில் வேலை செய்யலாம். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நேற்று கூட சிஎம் தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அவங்களுடைய தொகுதியில் 4 நாட்கள் தொகுதியில இருந்து வேலை செய்யணும், 15 நாட்களுக்கு ஒரு முறை என்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற அறிவுறுத்தலை முன் வச்சிருக்காங்க. நான் தான் கேட்குறேன், மாண்புங்க அம்மா வந்து இது வந்து ஏற்கனவே அம்மா ஆட்சியில் இருக்கும்போது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் தொகுதிக்கு போயிடணும், இதோட திங்கக்கிழமை காலையில் தான் புறப்பட்டு சட்டமன்றம் நடக்கிற நாட்கள்லேயே சட்டமன்ற உறுப்பினருக்கு அம்மா சொன்ன வார்த்தை இதெல்லாம். இப்போ 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சு திமுகவோட ஆட்சி. இப்போ போய் கண்கட்ட பொறுப்பு தளபதி ஸ்டாலின் சூரிய நமஸ்கார் இதெல்லாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த முதல் நாளே நீங்கள் செய்திருக்கணுமா இல்லையா?
அப்போ செய்யாமல் இப்போ செய்து என்ன நடக்க போகுது? இந்த 4 மாதத்தில் என்ன நடந்துரும்னு நினைக்கிறீங்க? இல்ல இதுவரைக்கும் அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதியில இருக்கல, தொகுதியில வேலை மக்கள் பணி ஆற்றல அப்படின்னு எடுத்துக்கலாம். இது என்ன எழுதப்படாத சட்டம். அங்கே தான் இருக்கணும், அங்கே தான் அந்த வேலை பார்க்கணும். நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் இதெல்லாம் தமாசா இருக்குதுன்ற நான் இப்போ தான் தூங்கி வந்து ஆட்சி முடிகிற தருவதில் லபலபன்னு அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறார் தளபதி ஸ்டாலின். இப்போ நீங்கள் சொன்னீங்க நாட்டில் வந்து செந்தில் பாலாஜி மாதிரி யாரும் உழைக்கலன்னு. அண்ணன் சேகர் பாபு அண்ணன் கால் தூசு கூட செந்தில் பாலாஜி வரமாட்டார். 2 பேரும் எங்கள் அதிமுகவோட வித்து தான். சேகர் பாபு அண்ணன் என்னுடைய கால் தூசு கூட செந்தில் பாலாஜி வர மாட்டார். அதுவாக தெரியுமா இல்லையா? அவருடைய உழைப்பு என்ன, அவருடைய தூக்கம்னா. ஆனா சேகர் பாபு அவர்களை விட செந்தில் பாலாஜிக்கு தானே செல்லக்கூடிய இடமெல்லாம் கூட்டம் பெரிய அளவில் கூடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா திமுகவுடைய சீனியர்களே டவுன் பண்ணி செந்தில் பாலாஜி ஒருபடி மேலே தானே. சென்னைக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதங்க. இது மாதிரி ஒரு வாய்ப்பு சென்னையில் எப்பவுமே நடந்தது கிடையாதுங்க. கொளத்தூர் தொகுதியில் மாண்பு முதலமைச்சர், அவர் ஒரு முதலமைச்சர், அப்புறம் துணை முதலமைச்சர் சேப்பாக்கம். அண்ணன் சேகர் பாபு துறைமுகம் தொகுதி நார்த் மெட்ராஸ் ஃபுல்லாக மக்கள் என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அப்படிலாம் பண்ணுறாரு. அளவுக்கு மீறி ஃபண்டு வாரி அரைச்சிட்டாங்க. இங்கே இவங்களுக்கு எல்லாருக்குமே சற்றும் சளைக்காத ஒரு அண்ணன் மா சுப்பிரமணியம். எல்லாம் சொல்கிறீங்க மருத்துவத்தில் அது இல்லை அது இல்லைன்னு. ஆனால் இது மாதிரி ஒரு மருத்துவத்தில் மாற்றான் தோட்டத்து மல்லிகம் வணக்கம் பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. அதனால சொல்ல வரேன். சேகர் பாபுவும் மா சுப்பிரமணியம் போட்டி போட்டுக்குன்னு கட்சிக்காரங்களுக்கு சேர்த்தான்னு சொல்லி பொதுமக்கள் சேர்ந்தாலும் அப்படி செய்கிறாங்க. இது மாதிரி ஒரு பொன்னான வாய்ப்பு சென்னைக்கு எப்போ கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி முதலமைச்சர் ஆனால் சென்னை கிடைக்கும். ஒரே ஒரு இத்து போன ஜெயக்குமார் மந்திரி ஆக்குவீங்க. அவ்வளோ இத்து போன ஜெயக்குமார் மந்திரி ஆகுவீங்க. அவர் கடலில் சுற்றி நிறுத்திக்கே சரியாக இருக்கும். அவர் இந்த பக்கம் வரமாட்டார். கடலில் தான் ஜாலியாக இருப்பார். பாட்டு பாடி நாயகன் படத்தில் வர கமலஹாசன் மாதிரி. இங்கே வேலை இல்லை அவருக்கு அண்ணன் ஜெயக்குமார். இது மாதிரி சென்னை மக்கள் எப்படி மாற்றி ஓட்டு போடுவாங்கன்றீங்க? இந்த பக்கம் சேகர் பாபு வட சென்னையில், இந்த பக்கம் தென் சென்னையில் அண்ணன் மா சுப்பிரமணியம். இது இல்லாமல் தென் சென்னையில் ஒரு டெப்டி சிஎம், இவர் டெப்டி மேயர் மகேஷ் குமார். எல்லாம் மின்னல் மாதிரி வேலை பார்க்குறாங்க. நார்த் சென்னையில் அந்த அம்மா மேயர், இந்த பக்கம் முதலமைச்சர் தொகுதி, இந்த பக்கம் மத்தியில் துணை முதலமைச்சர். இதுக்கு மேலே மக்களுக்கு என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? செய்தினே இருக்கிறாங்க. திமுகவுக்கு நான் வக்காலத்து வாங்க நினைக்காதீங்க. இப்போ குறைபாடம் செந்தில் பாலாஜி சொல்கிறோம். அதை பன்மடங்கு செந்தில் அதாவது கால் தூசு கூட இணையாக மாட்டார் சேகர் பாபு அண்ணன். கால் தூசுக்கு செந்தில் பாலாஜி. அது மாற்றான் தோட்டு மல்லிகன் பேரறிஞர் அண்ணா சொன்னார் கூட. அது எங்கள் வேர் வந்து எங்கள் இடத்துலேருந்து அதிமுகலேருந்து போன வேறுன்றதுனால அப்படி அம்மா வந்து அவருக்கு முன்கூட்டியே மந்திரி சபையில் இடம் கொடுத்துருக்கணும். கொடுக்காத காரணத்தில் அதையும் வச்சு செய்து இப்போ வந்து அவ்வளோ சென்னையை வந்து கட்சியை வந்து அவர் கட்டுப்பாட்டில் அப்படி வச்சுருக்காரு. யார்? வட சென்னையை. அதே மாதிரி தென் சென்னையை மாசு கட்டுப்பாட்டில். இவங்களெல்லாம் நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க? போன மாட்டை சைது ஒரு சாமியே ஒரு பெரிய லீடர், உங்களுக்கு தெரியும். இந்த தொகுதியில் சேதாப்பட்ட தொகுதியில் கீழே வருது. இந்த தொகுதி 29,450 ஓட்டு கீழே பின்தங்கினார். எவ்வளோ? சுமார் 30,000 வாக்குகள். 30,000 வாக்குகளுக்கு மா சுப்பிரமணியம் பின்தங்கினார். அப்போ மந்திரி கிடையாது எதிர்கட்சியில் இருந்து. இப்போ மந்திரி ஆகிட்டார் மா சுப்பிரமணியம். இப்போ குறைஞ்சது 50,000 ஓட்டுக்கு மேலே வெற்றி பெறுவார் மா சுப்பிரமணியம். எழுதி வச்சுங்க சொல்கிறேன். சைதாப்பட்டிக்கு எடுத்துன்னு வந்து 250 கோடியில் மருத்துவம் ஹாஸ்பிட்டல், கலைஞர் நூற்றாண்டு விழா ஹாஸ்பிட்டல். சைதாப்பட்டு மக்கள்லாம் போயிடறான். வயசானவங்க எல்லாரும் போய் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். அதான் சொன்னேன். அங்கே அவர் பண்ணுறாரு. இந்த அறநிலை கோயிலுக்கு போனோம்னு வச்சுக்காது, நம்ம ஒரு ஃபோன் பண்ணி அண்ணன் சேகர் பாபுட்டு சொன்னால் போதும், உடனே நம்ம ரஷ்ஷாக இருக்குதுன்னா எங்களுக்கு கியூ கிளியர் பண்ணி கொடுக்கணும், உடனே பண்ணி தருவார். யார்? நம்ம மாற்றான் தோட்டத்து அதிமுககாரன் இப்போ திமுககாரெலாம் பார்க்கறது கிடையாது. இந்த அறநிலையத்துறையில் இப்படி மாதிரி ஒரு பொற்காலம் வந்து இன்றைக்கி யாரோ சொன்னாங்களா? இந்த அறநிலையத்துறை சரியில்லைன்னு யாரோ சொன்னதா? எந்த முட்டை கட்டியும் சேகர் பாபு அண்ணனை தடுக்க முடியாது. அவருடைய வேகம், அவருடைய ஆற்றலுக்கு இணையான ஆற்றல் பிஜேபி சங்கிகள் கிங்கிகள்லாம் சொல்கிறத விட்டுட்டு இன்னும் சிறப்பாக பண்ணணும். இப்போ அவர் பண்ணுறதே சிறப்பாக இருக்குது. இன்னும் அது அவர் காலத்தில் சேகர் பாபு ஒரு பொற்கால ஆட்சியாக அறநிலையத்துறைக்கு கொடுத்தாருன்ற பேர் வரணும். அதாவது அவர் சாதாரண டைரக்டரை பார்க்கும்போது இது பெரிய விஷயம் இல்லை. ஒரு ஆன்மீகத்தில் தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு 35 ஆண்டுகளுக்கு மேலே அவர் திருப்பதி கொடையிலேருந்து சபரிமலைக்கு போகும்போது நான் போகும்போதெல்லாம் அவர் இருந்தேன். இப்போ கூட நாங்கள் போன மாட்டி நானே என் மிஸ்ஸஸ் சபரிமலை கூட்ட நெரிசலில் சிக்கும் போது அவருக்கு ஃபோன் அடித்தோம். அடித்த உடனே அடுத்த நிமிஷம் நம்ம திமுக அதிமுக எதுவுமே பார்க்க மாட்டார். தமிழ்நாடு உடனே கூப்பிட்டு அந்த பிரசிடென்ட் சேர்மனுக்கு இருக்கிறான் சபரிமலையில் கூப்பிட்டு அங்கே வந்து அங்கே ஐஜி போலீஸ் சொல்லி உடனே அந்த கூட்டத்துலேருந்து எங்களை மீட்டு எடுத்து போனார். ஒரு நெருக்கடி, ஒரு சிக்கலில் சிக்கிட்டோன்னு சொன்னால் எந்த பக்தராக இருந்தாலும் சரி, அது நான் வைத்தியநாதனாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை சேர்ந்த யாராக இருந்தாலும் ஒரு கால் ஃபோன் பண்ணி பாருங்கள். அண்ணன் சேகர் பாபோட செயல்பாடு வந்து மெச்சுக்கத்தன்மை ஆன்மீகத்தில். மற்றதெல்லாம் நான் சிஎம்டியை பற்றி பேச விரும்பலை, அது எனக்கு தெரியாது. நான் அந்த பக்கம் அவர்கிட்ட போய் எதுவும் கேட்கறதில்லை. ஆன்மீகத்தில் தமிழ்நாட்டுக்கு அவர் ஒரு இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறது ஒரு பெருமையான விஷயம். அப்புறம் ஆல் இண்டியா மீட் நடந்தது ஒரு 4 நாள் மணிக்கு நாங்கள் சபரிமலையில் இருக்கும்போது. அதில் அண்ணன் நைட்டு 2 மணிக்கு வராரு. எங்கே இங்கே எல்லா அலுவலும் சிஎம் கூட இருந்து முடிச்சுட்டு நைட்டு 2 மணிக்கு பம்பா வந்து இறங்கிட்டார். கொச்சின் ஃப்ளைட்டை பிடிச்சி அந்த மீட்டிங் ஆன்மீகத்தில் கலந்துக்கிறார். திரும்ப காலையில் அபிஷேகத்தை பார்த்துட்டு திரும்ப காலையில் 10 மணிக்கு ஓடியார். அது மாதிரி ஒரு சுறுசுறுப்பான நாட்டில் செந்தில் பாலாஜி இல்லைன்னா யாரும் இல்லைன்னா இப்போ செந்தில் பாலாஜியோட 1000 மடங்கு
அதே திமுக அமைச்சர் வேலையில் அண்ணன் சேகர்பாபு செய்கிறார், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. செந்தில் பாலாஜி ஊழல் செய்து வச்ச பணத்தை, கொள்ளடிச்ச பணத்தை செலவு பண்ணுறார். பணமே இல்லாமல் தன்னால் முயன்ற உழைப்பை தருகிறார். அவரோட உழைப்புக்கு அவர் அண்ணன் துரைமுருகன் அடிக்கடி சொல்கிறார், என்னன்னு எல்லாம் அதிமுககாரன் வந்து ஆக்குபை பண்ணிட்டான் திமுகவை, இங்கே ஒரிஜினல் திமுக காரனுக்கு இங்கே மரியாதையே இல்லை அப்படின்னு. நீ துண்ணூறு கொள்ளை வச்சுட்டு வீட்டில் பார்த்துருந்தா எப்போ அவனுக்கு மரியாதை இருக்கும்? உழைக்கிறான் அதிமுககாரன். அம்மாவோட ட்ரைனிங் அப்படி, மிலிட்ரி ட்ரைனிங், அம்மாவோட ட்ரைனிங் அப்படி உருவாகணும் தான். அம்மா ட்ரைனிங்கில் உருவாகணும் தான் செந்தில் பாலாஜி, அம்மா ட்ரைனிங்கில் உருவாகணும் தான் அண்ணன் சேகர்பாபு. புரியுதுங்களா? அம்மா கொடுத்த ட்ரைனிங். இந்த ஆட்சியை தளபதி ஸ்டாலின் அவங்க அப்பா ஆட்சி நடத்தல, அம்மாவோட ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் சொல்லிட்டாரு, அவங்க அப்பா ஆட்சி பிடிச்சா கலைஞர் ஆட்சி நடக்கலை. இங்கே புரட்சித் தலைவி அம்மா எப்படி ஆட்சி பண்ணாங்களோ அது மாதிரி பண்ணுறாரு. ஆனால் அது புரட்சித் தலைவி அம்மா பண்ண ஆட்சி, அவங்க அதிகாரிகளை நம்பி ஆட்சி பண்ணாங்க. அவங்கக்கிட்ட அதிகாரிகள் ஒபீடியன்ஸாக இருந்தாங்க, பொய் சொல்ல பயந்தாங்க புரட்சித் தலைவி. ஆனால் இப்போ இருக்கிற ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க தளபதி ஸ்டாலினை ஏமாத்தின்னு தெரிகிறானுங்கன்னு தான் சொல்ல வரேன். சட்டமன்றத்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க இந்த ஆட்சிக்கு கொஞ்சம் நெஞ்சம் கெட்ட பேர் இருக்குதுன்னா அது காரணம் யாரானா சேகர்பாபு அண்ணன்லாம், பாசுப்ரமணியன்லாம் இப்படிலாம் ஒர்க் பண்ணிக்கிறோம். தளபதி ஸ்டாலின் அவருடைய 75 வயசு கிட்டத்தட்ட நெருங்கும் போது அந்த வயசுலேயும் அவரும் ஒரு எஃபெக்ட் போடுறாரு, அவரால் முடிஞ்ச எஃபெக்ட். ஆனால் இருந்தாலும் இந்த தாவேக்கா தலைவர், இந்த அரைவேக்காடு விஜய் இவங்கெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்குறாங்கன்னா இது முழுக்க முழுக்க அம்மா ஐஏஎஸ் ஆஃபீஸரை நடக்கும்போது ஆட்சியை வச்சு நடத்தும் போது அம்மாக்கிட்ட பயத்தின் காரணமாக அம்மா ரிவ்யூ பண்ணுவாங்க வீக்லி. அப்போ பொய் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க, இந்த தலைமைச் செயலாளர் முருகானந்தம் பொதுவாக சொல்கிறேன், பொய்யா சொல்லி நீ இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர். ஒரு வேளை இந்த ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரலன்னா முழுக்க உதயச்சந்திரனும் இந்த முருகானந்தம் தான் காரணம். ஏன்னா இவங்க வந்து தளபதி ஸ்டாலினை மிஸ்கைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு முதலமைச்சரை அவங்களும் அதிகாரி மாதிரி நடந்துக்கிறது இல்லை, கட்சிக்கார மாதிரி நடந்துக்கிறாங்க. உதயச்சந்திரனும் அண்ணன் முருகானந்தமும் சிஎஸ் சீஃப் செக்ரட்டரி இறையன்பு சார் இருந்தார் அந்த இடத்துல. ஏதாவது ஒரு அற்பொழுக்கு சொல்ல முடியுமா? ஆனால் முருகானந்தம் சாரை வந்து சொல்ல முடியும், குற்றம் சொல்ல முடியும் ஈஸியாக. எல்லாம் ஐஏஎஸ் ட்ரான்ஸ்ஃபரு எல்லாம். இன்றைக்கி மைன்ஸ் செக்ரட்டரி ஒருத்தர் போடுறாங்கன்னா அந்த மைன்ஸ் செக்ரட்டரி ஆகிறதுக்கு அவர் எவ்வளோ கொடுத்தாருன்னு கூட எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஜூனியர் மோஸ்ட் எல்லாம் இவங்க வந்து தளபதிக்கு தெரியாமல் முருகானந்தம் ஒரு லாபி பண்ணுறாரு, உதயச்சந்திரன் ஒரு லாபி பண்ணுறாரு. இவங்களுக்கு பின்னாடி இருந்துக்கின்னு மாஸ் செக்ரட்டரியாக இருந்தார் ப்ரொஜெக்ட் யார், அண்ணன் தளபதி ஸ்டாலின் கூட இருந்தார். யார், அசோக் வர்தன் செட்டி, அவரோட சிஷ்யனுக்கு தான் இவனுங்கெல்லாம். யார், முருகானந்தம்லாம். அவர் பின்னாடி இருந்து இவங்களை ஏற்கிறாங்க. அப்போ இருந்த மாஸ் செக்ரட்டரி ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இருப்பாரானா இல்லை, அவர் அப்படியே முற்றிலும் மாறிட்டார். முருகானந்தம் முற்றிலும் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ஆஃபீஸர்னு சொல்லுவோம், அது நம்ம வாயால் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறோம். அப்படி ஒரு கரெக்ட் ஆஃபீஸராக மாறிட்டார். ஒரு தலைமைச் செயலாளர் இறையன்பு இருந்த இடத்துல முருகானந்தத்தை உட்கார வைக்கிறீங்களே, அந்த எப்படி சமநிலை ஏற்படுமா? இந்த இறையன்பு போய் கிட்டத்தட்ட 1.5-2 ஆண்டு ஆகும் போது அவர் இருந்த வரைக்கும் இந்த ஆட்சி அதிகாரம் எப்படி செயல்பட்டது, இந்த அரசு மிஷினரி எப்படி செயல்பட்டது, இந்த 1.5 ஆண்டு காலம் முருகானந்தம் அந்த சீட்டுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சீஃப் செக்ரட்டரி அந்த சீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஆட்சி அதிகாரம் எப்படி செயல்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஹைலி கரப்ஷன். இறையன்பு சொல்ல முடியுமா அது மாதிரி? அவர் கிட்டத்தட்ட அவருடைய பணிக்காலத்தை எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன்னார் மாண்புமிகு முதலமைச்சர். எனக்கு வேண்டாம் அப்படின்னார். யார்? அதான் நேர்மையான அதிகாரி. அவர் போய் கூட அவரை பற்றி பேசுகிறோம் அந்த இடத்துல, இறையன்பு சாரை பற்றி, ஐஏஎஸ் சீஃப் செக்ரட்டரி பற்றி. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கங்க.